ஸோ 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 இந்த படத்தினுடைய ஒரு உயிர் அதான். பட் இது அப்பப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திருவோம் வந்துருவோம். அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வேஷ்டி அப்படி பண்ற ஒரு ஆமா, ஜெஸ்டர் ஆமா. எனக்கு முதல் வாட்டி பண்ணும்போது ரொம்ப புடிச்சது. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது ஒரு மில்க் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி நீங்க கவனிப்பீங்க. ஆ தூளுடைய ஒரு பாட்டு இந்த படத்துல வெறும் நான் மட்டும் ஓகே இது என்னுடைய முடிவாக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்வையாளராக சொல்றேன். என்னுடைய ஒரு ஆசை என்னவா இருக்குன்னா, அந்த முதல் வாட்டி வருதுல்ல, அந்த பாட்டி வந்து ஒரு 2, 3 வரிய பாடுறாங்க. இல்லையா? அத்தோட போதும்ன்றுவேன் நானு. பாட்டே வேண்டான்றுவேன். ஏன்னா, எனக்கு அது வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் குடுத்துச்சு. இந்த படம் அ "ஏ தில்லா அங்கிட்டு அங்கு" அப்படின்னு பாடிக்கிட்டே, அடிச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் இந்த படத்தினுடைய ஒரு சோல் அதுக்குள்ள உட்காருதான்றது தான் எனக்கு இல்ல. ஏன் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ தூள்ல வந்து அ அந்த கதாபாத்திரம் வந்து முழுமையான ஒரு அவன் நல்லவன். இல்லையா? அவன் அவன் வந்து என்னன்னா, ஒரு ஊருக்காகவே போராடுறவன். அதனால அவன் அந்த ஸ்பேஸ்க்குள்ள இறங்குறான். கெட்டவங்கள வந்து துவம்சம் பண்றான். அதனால அந்த பாட்டு அதுக்குள்ள உட்காருது. இந்த கதாபாத்திரம் காளின்றவன் அப்பேற்பட்டவன் இல்ல. இவனுக்குள்ள ஒரு கருப்பு இருக்கு. கொலைகள சரளமாக செய்யக்கூடியவன். அவன ஒரு ஒரு தன்னை அவன கோவப்படுத்திட்டாங்க அப்டின்னா, அவன் பொழைக்கிறதுக்கு யார வேணா அங்க தூக்கி என்ன வேணா பண்ணுவான். அவன் குடும்பத்த காக்கிறதுக்கு. இல்லையா? ஸோ, அதனால அவனுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு இல்லாம இருக்காது.